அனைவருக்கும் வணக்கம். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது குண்டா சட்டத்தை பாய்ச்சுகிறது திமுக அரசு. இன்னொரு பக்கத்தில் திமுக அரசு இப்படி செயல்படுதுன்னா திமுக கட்சிக்காரங்க ஒரு படிக்கு மேலேயே போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சவுக்கு சங்கர் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்களை தொடர்பு படுத்தி ஒரு வன்மமான பதிவுகள் பதிவிடுறதை பார்க்க முடியுது. அதெல்லாம் சேர்த்தால் இந்த பதிவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே சவுக்கு சங்கர் மீது கஞ்சா வழக்கு போட்டிருந்தாங்க. முதல்ல பெண் காவலர்கள் தவறாக பேசினாங்கன்னு சொல்லி தான் போகிறாங்க. போன இடத்துல கஞ்சா வழக்கு போடுறாங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு சோதனை செய்ய போகிறாங்க. சோதனை செஞ்ச இடத்துல வீட்டில் கஞ்சா இருக்கிறதாக பேசி, அதாவது சொல்கிறேன், நம்மக்கிட்ட தகவல் சொல்கிறாங்க, பேசி ஒன்று கூடி தகவல் செய்திக்கிட்ட கடத்துகிறாங்க. அதற்கு பிறகு அவர் வீடு அலுவலகம் சீல் வைக்கப்படுது. அவர் வீட்டிலுக்கு போய் பெண்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி பல நடவடிக்கைகள் திமுக கட்சி செஞ்சுக்கிட்டே போகுது. தமிழ்நாடு அரசு கிடையாதுங்க, திமுக கட்சி இந்த மாதிரி விஷயம் செஞ்சுக்கிட்டே போகுது. இதில் அவரை பேட்டி எடுத்தார் தெரியுமா, பெலிக்ஸ்னு ஒருத்தர், ரெட்பிக்ஸ் ஓனர், அவரை கைது பண்ணுறது டெல்லிக்கு போய். எங்கே போய் விமானம் பிடிச்சி ஏதோ தேடப்படும் குற்றவாளி மாதிரி, ஏதோ ஒரு ஜாபர் சாதிக்கு மாதிரி பெரிய குக்கைன் கடத்தின மாணிக்க கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுது, ஃப்ளைட்டு பிடிச்சி நம்மளோட வரி பணத்தாங்க எல்லாமே நம்ம காசு செலவு பண்ணி பெலிக்ஸு அங்கே போய் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி 2 நாளாச்சு. பெலிக்ஸு எங்கே இருக்காருன்னு தெரியாது. அப்போ அவருடைய மனைவி பேட்டி கொடுக்குறாங்க. நேற்றைய தினத்தில் திருச்சியோடைய எஸ்பியை போய் சந்திக்கிறாங்க, மனு கொடுக்குறாங்க. பல நடவடிக்கை எடுத்தது பிறகு இன்றைய தினம் காலை சென்னை ஏர்போர்ட்லேருந்து இறங்குறார். எப்படி பெலிக்ஸு எதில் போனான்னு தெரில நமக்கு. ட்ரெயினில் போனாரா இல்லை கார்லேயே போனான்னு தெரியல டெல்லிக்கு. ஆனால் பெலிக்ஸ் எதில் வராருன்னா ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வருது தமிழ்நாடு காவல்துறை. எப்படி கூப்பிட்டு வராங்க, நீங்கள் வானத்திலே பறந்துக்கிட்டே வாங்க, மக்கள் வரிப்படுத்து நாங்கள் செலவு பண்ணுறோம், திமுக முதலமைச்சர் 3 ஆண்டு ஆட்சியில் நாங்கள் என்னெல்லாம் காசை கரியாக்குறோம் பாருங்க என்பதற்கு உதாரணமாக ஃப்ளைட்டு பிடிச்சி அவரை பெலிக்ஸை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு இப்போ இன்றைக்கி நீதிபதி முன்னாடி நிப்பாட்டி அவருக்கு தக்க தண்டனை கொடுத்துருவாங்கங்க. ஏன்னா எப்படி அவரை பேட்டி எடுப்பார் சவுக்கு சங்கர், தவறான விஷயம்லா, திமுக அரசுக்கு எதிராக, திமுக கட்சிக்கு எதிராக இவர் பேசிக்கிட்டு இருக்கார் சவுக்கு சங்கர். அப்படி இருக்கும்போது அவரையே பேட்டி எடுத்து இவர் எப்படி ஒளிபரப்பு பண்ணுவார், தவறான விஷயம்லா அப்படின்னு சொல்லி நம்ம பெலிக்ஸையும் கைது பண்ணிருச்சு. இதில் திமுக இந்த அளவுக்கு கட்டளை பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இந்த திமுக கட்சிக்காரங்க இருக்காங்க தெரியுமா, அவங்ககிட்ட மனிதாபிமானத்தை எதிர்பார்க்கவே கூடாதுங்க என்றைக்குமே. அதில் இன்னொரு பெரிய சிரிப்பு நகைச்சி என்னென்னா, கருணாநிதியை தலைவரை ஏற்றுக்கொண்டவங்க பெண்ணியத்தை பற்றி பேசுகிறீங்க, சுய ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறீங்க, பெண்கள் கூட தொடர்பாக இருக்கிறத பற்றி கோவப்பட்டு கொக்களிக்கிறாங்க. உங்கள் தலைவருக்கே 3ங்க, தலைவருக்கே 3 நினைவு வச்சுக்கோங்க. என்னென்னா தேனியில் சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது தேனியில் சவுக்கு சங்கரை கைது பண்ண போது ஒரு பெண்ணு கூட தேனியில் இருந்தாருங்கன்னு சொல்லி அவ்வளோ ஆபாசமாக ஒரு பெண்ணுடைய புகைப்படத்தை பதிவிட்டு அவங்க ஊடகவியலாளர் இருக்கக்கூடியவங்க. அதுலேயே இந்த புறக்கருப்பை மாமா இருக்கான் பாருங்க, முக்தார் மாமா புறக்கருப்பையன், அவனை மனசு லிஸ்ட்டில் சேர்க்கவே கூடாது. திமுக கட்சியாவது 18+ தாண்டி இவன் எப்படி தெரியுமா, 1969 70 20 420 எல்லாத்தையும் பேசக்கூடியது தான் இந்த முக்தார். ஊடகத்தில் உட்காந்து அவன் பிரதீப்புங்கிறத சவுக்கு சங்கரோட வேலை பார்த்து அவங்களுக்குள்ள ஏதோ மன கஷ்டம் வெளியே வந்துட்டார். அவரை வச்சு பேட்டி எடுக்குங்கிற பேரில் சவுக்கு சங்கருக்கு அந்த பெண்ணுக்கு தொடர்பு இருக்காங்களா, அந்த பெண்ணு பேர் என்ன, அந்த பெண்ணு பேரை வெளிப்படையாக பேசி ஒரு பெண்ணுக்கு ஒரு பெரிய நெருக்கடிங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்கும், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கலாம், கணவர் இருக்கலாம், சரி டிவோர்ஸே வாங்கி இருக்கட்டும், அதுபோக கூட தங்கச்சி இருக்கலாம், இல்லை ஒரு அண்ணன் இருக்கலாம், யாராவது ஒருத்தங்க வீட்டில் இருப்பாங்களா, வெளிப்படையாக ஒரு ஊடகத்தில் உட்காந்து ஒரு பெண்ணை பற்றி அப்படி கொச்சையாக பதிவிடுறாங்க. அது 2 பேருடைய உறவு. அது அதுக்குள்ளே இவங்களோட விஷயம் எதுக்குள்ள தெரியுமா இருக்கும், இந்த கஞ்சா, இந்த அரசுடைய சிறு குறிப்பு வரைக்கும் வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளே முடிச்சிடலாம். கஞ்சா, கள்ளச்சாராயம், இந்த பொம்பளை விஷயம்,
இதை வச்சு தான் இவங்க எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அரசு இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி யார் பேசிட்டாங்கன்னா இந்த 3க்குள்ளே அடைக்கிறாங்க. கஞ்சா வழக்கு, கலாச்சாரம் காய்ச்சினார், பெண்களை வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 3 வழக்குக்குள்ளே வச்சு சுற்றி யார் பேசணும் உடைக்கிறாங்க. இதுதான் இந்த திமுகவுடைய 3 ஆண்டு சதவீதங்களா இந்த 3 வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் சவுக்கு சங்கருக்கு நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். சவுக்கு சங்கர் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி. ஆனால் இவங்க எடுத்து கூட்டி காட்டுறாங்க தெரியுமா, அந்த கஞ்சா வழக்கு, இந்த பொம்பளை வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா, அதற்கும் சவுக்கு சங்கருக்கும் தொடர்பு கூட இருக்கலாம், மாற்றுறது கிடையாது. ஆனால் நீ எதுக்கு கைது பண்ண, நீ எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுற, நீ எதுக்கு இந்த வேலை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ குண்டாசு போடுது, குண்டாசு போடுறதற்கு இந்த வழக்கு நீ அதுக்கு தான் கொண்டு போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. குண்டாசு கிட்ட நோய்க்கு தான் இந்த திமுக கட்சி கொண்டு போகுது, தெரிஞ்சிருச்சு. குண்டாசு போடுது, அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண்ணை வச்சு அசிங்கமாக எழுதுறாங்க. அது இந்த கட்சி, இந்த அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுதான் திமுகனுடைய பெண்ணியம். ஒரு இதுக்கு முன்னக்கூட்டி இதே மாதிரி சவுக்கு சங்கர் நம்மளே பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த பெத்துராஜ், மீரா பெத்துராஜ் நினைக்கிறேன், அது பேர் சரியாக தெரில, உதயநிதி ஸ்டாலின் வச்சு கம்பேர் பண்ணி துபாயில் லூலுமார் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருவில் தான், அதே தெருவில் தான் இவங்களுக்கும் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தரக்குறைவான வார்த்தையை சவுக்கு சங்கர் பேசுறாரு. இது யாருமே ஆதரிக்கலை. ஊடகங்களில் சில பேர் பதிவு எடுத்து போட்டிருந்தாங்க, மீரா பெத்ராஜனுடைய அந்த புகைப்படத்தோடு எடுத்து போட்டிருந்தாங்க. அப்போ நம்மளே வீடியோ போட்டிருந்தோம், சவுக்கு சங்கர் ஒரு மனித பிறவியே கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி அந்த தன்வினை தன்னை சொல்லுங்கிறது மாதிரி நீ எதை விதைக்கிறியோ அதான் நீங்கள் அறுவடை செய்வாங்களா, அதுதான் இன்றைக்கி சவுக்கு சங்கர் நடந்திருக்கு. நீ ஒரு அது உண்மையோ பொய்யோ ஒரு நடிகையை பற்றி பொது தளத்தில் ஆபாசமாக பேசினான் சவுக்கு சங்கர். உடனே ஊடகங்கள் முழுக்க எடுத்து போட்டுச்சு, துபாயில் இருக்கிறாரு, கார் ரேஸ் நடத்துகிறாங்க, பேட்மிண்டன் ஆடுறாங்க, அப்படி இப்படின்னு எடுத்து போட்டுச்சு. பயங்கரமான கதைகளை எடுத்து கட்டுக்கதை எழுதி போட்டுச்சு. ஊடகங்களுக்கு இந்த கிசு இருந்தால் போதும், மசாலா செய்து தான் மலன்னு போடுவாங்க இங்கே அப்போ அதை எடுத்து உடனே போட்டாங்க. அப்போ நம்மளே பதிவு பண்ணியிருந்தோம், இது சவுக்கு சங்கர் ஒரு கிறுக்கு முண்டோம் அப்படின்ட்டு, உண்மையை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி அதே தான் அவருக்கும் நடந்திருக்கு. நம்மளோட நிலைப்பாடு இன்றைக்கும் மாறவே மாறாது. ஒன்று தான், இது யாருக்குமே செய்யக்கூடாது. சவுக்கு சங்கராக இருக்கலாம், இல்லை உதயநிதி ஸ்டாலினாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே ஒரு பெண்ணை வச்சு தெரியாத ஒரு விஷயத்தை பரப்பக்கூடாது. அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி உறுதியான பரவாயில்ல, அரசு பொருசாக பேசுவாங்க தெரியுமா, ஒரு ஊருக்குள்ளே பேசுவாங்க, அந்த பெண்ணு நல்ல பெண்ணாக தான் இருப்பாள், சிரித்து பேசிகிட்டு இருப்பாள், அவ்வளோதான். ஒரு கொளுத்தி விட்டு போயிடுவான் அந்த பொண்ணு. அப்படிடா 200 கொடுத்தா போதுன்னு ஒரு கொளுத்திடுவான். அப்போ அந்த பிள்ளையை பார்க்கும்போது நமக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அந்த பொண்ணு அப்படி இருக்கவே இருக்காது. ஒரு கொளுத்தி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வரும். அந்த மாதிரி ஒரு தப்பான விஷயங்களை பரப்பி இப்போ எங்கே நிற்கினா சவுக்கு சங்கரிக்கு நிற்கி. அது அவன் விட்ட அம்பு அவங்ககிட்டே நெத்துக்கு நின்றுச்சு. இதில் பாதிக்கப்பட்டது சவுக்கு சங்கரை தாண்டி அந்த பெண்ணு பாதிக்கப்படுறாங்க. அதுதான் நமக்கு மன வருத்தமாக இருக்குது. அந்த அது பெண்ணுங்கிறவங்க, சவுக்கு சங்கர் ஒரு குடிகாரன், சவுக்கு சங்கர் கஞ்சா குடிக்கி, சவுக்கு சங்கர் பொம்பளை பொறுக்கி, சவுக்கு சங்கரோட முடிஞ்சிடும். சவுக்கு சங்கர் அம்மாவுக்கோ, சவுக்கு சங்கர் குழந்தைகளுக்கோ, சவுக்கு சங்கர் மனைவிகளுக்கோ போகாது அது. ஆனால் இங்கே அந்த செய்தி ஊடகங்களை பற்றி பேசும்போது ஒரு பெண்ணுங்கிறவங்க தான் ஒரு குடும்பம், அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க குழந்தை எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும், ஆண்களுக்கும் பாதிப்பு. ஆனால் அதை தாண்டி கூடுதலாக பெண்கள்லாம் இங்கே ஒரு பார்வை இருக்குது, ஆண்கள்லாம் அப்படி தாங்க பண்ணுவான். அது ஆம்பளை குணங்க. இப்போ நீங்கள் கரணத்தை பற்றி 3 பொண்டாட்டி கேட்டுக்கன்னு சொல்லுங்கள், அவருக்கு முடிவு கட்டினாருங்க அம்மாங்க. தப்பு யார் பண்ண தப்பு தான், பெண் பண்ண என்ன, ஆண் பண்ண என்ன, தப்பு தானே. யார் பண்ணாலும் கொலை தானே, யார் கள்ளக்கடத்தல் பண்ணாலும் கள்ளக்கதல் தானே. அதுலேயும் சொல்லுவீங்களா, திருமண கடந்த உறவுமைங்களா, அந்த விளக்கத்துக்கு நின்றாங்க. இப்படி தான் இந்த அரசு ஓடிக்கிட்டு இருக்குது. 3 ஆண்டு சாதனையில் குண்டா சட்டத்தை போடுவாங்க. எதுக்கெல்லாம் போடுவாங்க, என்னை எதிர்த்து யார் பேசுகிறாங்களோ அவருக்கு எதிராக குண்டா சட்டம். அதுக்கு மீறி போகிறாங்கன்னா கஞ்சா வழக்கு, அதுக்கு மீறி போகிறாங்களா பெண்களை வச்சு அவதூற பரப்பு. இதுதான் திமுக கட்சியோட லட்சணம். திமுக தனக்கு அதிகாரம் இருக்குது, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம யார் எதுவும் கேட்க மாட்டாங்க நம்பிக்கையில் உச்சபட்சத்தில் ஆடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நீங்களே தோண்டிக்கிட்டு இருக்கீங்க குழியை. சவுக்கு சங்கர்லேருந்து அந்த சாட்டை துறைமுறைகள்லேருந்து மாரிதாஸ், அப்புறம் கிஷோர் கே சாமின்னு பல பேர் மீது இந்த அரசு குண்டா சட்டத்தை போட்டு முடக்கலாம் பார்த்துச்சு. எத்தனை பேர் முடங்கிட்டாங்க. ஆனால் சாட்டை துறைமுறைகள் அப்படி விலகிட்டாங்களா இந்த அரசு வழக்கு போட்ட உடனே? கிஷோர் கே சாமி
அப்புறம் மாரிதாஸ் இன்னும் திமுக போட்டு வீரியமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ இதுதான் அடுத்து நடக்க போகுது. உங்களுக்கு நீங்களே குழியை தோண்டிக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் குளிக்கணும் போங்க. நன்றி, வணக்கம்.